இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சோம்பு, வெங்காயம், வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மிளகு தனியாக வெறும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது சிக்கன் வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி போட்ட உடனே மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, இப்போ நம்ம மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு கொதித்த உடனே தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா இறக்கிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு இறக்கிடலாம்.